ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு Pathukulle Number Onnu Sollu. இன்னைக்கு மெதுவா ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஏன்னா பிரசன்னா ப்ரீ மேட்ச் ஷோலயே வந்து பயங்கர இன்டென்சிட்டி காமிச்சாரு. ஸோ கொஞ்சம் அந்த இன்டென்சிட்டி அப்படியே காம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மெதுவா ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நல்ல வேலை அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணாம விட்டுட்டாங்க. அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருந்தா பயங்கரமான மெட்டீரியல் பிரவீன். அடிக்கடி சொல்லுவார்ல யூடியூப்ல, எப்போதுமே சிஎஸ்கே அப்படிலாம் முடிப்பாருல்ல, அதுக்கெல்லாம் ஆப்பு வைக்கிற விதமா நம்ம ப்ரீ மேட்ச்ல ரெக்கார்டு பண்ணிருக்கணும். அப்ப வைரல் மட்டும் இல்ல, பாக்டீரியாவே ஆயிருக்கும். அது அந்த அளவுக்கு பேசியிருக்காரு. கண்ணா பேசி யார் யாரெல்லாம் இழுத்து நல்ல வேலை ரெக்கார்ட் பண்ணி. சரி, அப்ப இன்னியோட ஷோல நம்ம பார்க்க போற மேட்ச் எல்லாருக்குமே தெரியும். என்ன மேட்ச்? எம்சிஏ ஸ்டேடியம்ல நடக்க போகுது. சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். எம்ஆர்சி டார்பி, எம்ஆர்சி நகர் டார்பி அப்படின்னு கூப்பிடக்கூடிய இந்த ரெண்டு டீமோட ஃபார்ச்சூன்ஸும் வேற வேற மாதிரி இருந்திருக்கு. பட் இந்த மேட்ச் ஏதாவது மாறுமா அப்படின்னு பிரச்சனை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம போன மேட்சை பத்தி ஒரு சின்ன ரிவ்யூ பண்ணிடலாம். கிங்ஸ் 11 நடந்த மேட்ச் வான்கடையில ஆஸ் யூஷுவல் எம்எஸ் தோனிக்கு ஒரு பயங்கரமான பினிஷிங் டச் கொடுக்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. நல்ல பேட்மேன் மாதிரி கிளாஸ் எல்லாம் போட்டு வந்து ரிஷி தவன் பயங்கரமா ஒரு லாஸ்ட் ஓவர் போட்டு க்ளோஸ் அவுட் பண்ணாரு கேம். பிரவீன் எப்படி ஃபீல் பண்ணீங்க? இன்ஃபேக்ட் ரிஷி தவன் அதை போட்டிருக்காரு, என்னடா போட்டிருக்கா அப்படிலாம் யோசிச்சாங்க. அவர் ரீசெண்டா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆடும்போது பால் போடும்போது திரும்பி அடிச்சு அவர் ஆக்சுவலி ரிஷி தவன் இன்ஃபேக்ட் இது பெருமையா சொல்லலாம், எம்ஆர்சி நகர் டார்பி அப்படின்னு சொன்னல, எம்ஆர்சிஏ எங்க கிளப் டீமுக்கு தான் ரிஷி தவன் 4 மேட்ச் ஆடி 20 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டாப் ஆஃப் த டேபிள்ல உட்காந்துருக்கோம். அது இன்ஃபேக்ட் எங்க கிளப் டீமுக்கு ஆடி தான் அவர் கம்பேக் பண்ணிருக்காரு அப்படின்னு கூட நாங்க செல்ஃப் அடிச்சோம் எங்க குரூப்ல. சரி, அந்த பேட்மேன் மாதிரி போட்டதுக்கு என்ன காரணம்னா, ஒரு ரிட்டர்ன் கேட்ச் அடிச்சு அவரோட ஜா ஃபிராக்சர் ஆகி ஆபரேஷன் தான் நடந்தது. பாவம், நான் அவர்கிட்ட ஐபிஎல் ரொம்ப நாள் கழிச்சு ரிட்டர்ன் ஆயிருக்காரு. ஆக்ஷன்ல எடுத்தாங்க பஞ்சாப், மிஸ் ஆயிடுமோன்னு நினைச்சேன். நல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் திரும்பி வந்ததை பார்த்தது. பட் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காதுல்ல அந்த லாஸ்ட் ஓவர் போட்டது? இல்ல, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா போன மேட்ச்ல வந்து பஞ்சாபோட ஆடும்போது 54 ரன்ஸ்ல தோத்தோம். பட் போன மேட்ச் வந்து 11 ரன்ஸோட தான் தோத்தோம். ஸோ அதுல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஸோ இதுதான் இந்த பாசிட்டிவா பார்க்க வேண்டிய விஷயம். பட் ஆனா லாஸ்ட் ஓவர்ல வந்து அதுக்கு முன் மேட்ச்ல தலை அடிச்சாரு, அதே மாதிரி அடிப்பாரு எதிர்பார்த்தோம். பட் எல்லா மேட்ச்லயும் அவரே நம்பிட்டு இருந்தா மற்ற 10 பேர் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். பட் இட்ஸ் ஓகே, ஒரு பாசிட்டிவ் சைட். நல்லா ஃபைட் பண்ணி தோத்தோன்ற நம்பிக்கை, அது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் மேட்ச் கண்டிப்பா பார்த்துக்கலாம். பீடாக் ரெண்டு விஷயம் நம்ம நோட்டீஸ் பண்ணோம். அதாவது நான் போன தடவை வந்து மற்ற டீமையும் பாருங்க, ஐபிஎல் கொஞ்சம் பாசிட்டிவா பாருங்க அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அந்த ரன் டிஃபரன்ஸ் ஒரு பாசிட்டிவா பார்த்தாரு. அப்புறம் ரெண்டாவது விஷயம் இன்னொன்னு என்ன பார்த்தாரு அப்படின்னு கவனிச்சீங்கன்னா, அந்த எண்டில் ஒண்ணு சொன்னாரு பத்தியா, இது இப்ப லாஸ்ட்ல என்ன சொன்னீங்க பிரவீன்? தோனி அடிப்பாரு. அந்த பாயிண்ட் தான். மத்த 10 பேர் எதுக்கியா அந்த 10 பேரு அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு. அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? நான் தான் முன்னாடியே ஸ்கிரிப்ட் சொல்லிட்டேன். கிங்ஸ் 11 பஞ்சாபோட டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடுங்க. போலிங் போட்டிங்கன்னா உங்க ஸ்பின்னர்ஸ் பவர் பிளேல ஃபயர் ஆகலன்னா ஈதர் மலியூர் மம்பட்டியானோ இல்ல மயங்க் அகர்வாலோ 12 ஓவர் ஆனா 190 போகும். அதுக்கப்புறம் கோவிந்த ராம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டேன். பிரவீனுக்கு வாட்ஸ்அப் மெசேஜும் அமிச்சுனே தான் இருந்தேன். கூட்ட கேஸ் இதை பத்தி பேசிக்காங்க. அதாவது ஒன்னே சொல்றேன், நாங்க நீங்க வந்து பவர் பிளேல பேட்டிங் யூனிட் யூ ஸ்கோர் 36 for 2 on average. That is the least amongst the teams. அதுக்கப்புறம் உங்களுக்கு 57 திருப்பி அடிச்சாதான் உண்டு. அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணணும், ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இந்த டியூ அதெல்லாம் பார்க்காதீங்க. T20 இஸ் a chess. ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்ட்ரென்த்ஸை எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணணும் அப்படின்றத பொறுத்து தான் அதுக்கப்புறம் ஆப்போனன்ட்ஸோட ஸ்ட்ரென்த், அதுக்கப்புறம் கண்டிஷன்ஸை பார்த்தா தான் ஜெயிக்க முடியும். இதே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 170 அடிச்சு மலியூர் மம்பட்டியானோ மயங்க் அகர்வாலும் பவர் பிளேக்குள்ள அவுட் ஆயிருந்தா there's a massive chance you would have won. So particularly அவுட் ஆகல நெகட்டிவா பேசாதீங்க, எப்பவுமே பாசிட்டிவா பேசணும். இப்ப நானே பாசிட்டிவா இருக்கேன், அதனால பாசிட்டிவா பேசுறேன். இவரு அவங்க முதல்ல ஆடி 190 அடிச்சா கோவிந்தராம சங்கீர்த்தனம்னு வரான், அது ரொம்ப பாசிட்டிவா. ஆனா நான் இப்படி கேட்டது ரொம்ப நெகட்டிவா. சரி, கண்டினியூ பண்ணு. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதான் யோசிப்பேன். அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கு மொயின் அலி இல்ல. Santner is filling that place, who is good enough to bowl 4 overs, but at number 3 there is a question mark. அப்படிங்கும்போது ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து 8 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் தான் நல்லா ஆடி இருக்காரு. அந்த மெர்கூரியல் ஃபார்ம் இல்ல அவருக்கு. ராபின் இஸ் இன் அண்ட் அவுட். அப்படிங்கும்போது அந்த ரிஸ்க் நீங்க எடுக்க முடியாது. இந்த பிரஷரே போடாதீங்க பேட்டிங் யூனிட் மேலன்ற. உங்க போலிங் யூனிட் எப்படியும் டெலிவரி ஆடும். அந்த பிராவோ எப்படியும் ஏமாத்தி போலிங் போட்டு இப்படி நிழல காட்டுவாரு. டான் பிரிட்டோரியஸ் unfortunately had a bad day, got expected to repeat. அதுக்கப்புறம் உங்களுக்கு தீக்ஷனா 4 ஓவர் 28 மொய் மாதிரி, கல்யாணத்துல மொய் மாதிரி. ஜடேஜாவும் ரன் பெருசா கொடுக்க மாட்டாரு, 4 ஓவர்ல 50 எல்லாம் போக மாட்டாரு. அப்படிங்கும்போது what you got to do, you have to bat first. If you still bat first, take that theory into consideration, particularly against the next opponents who are bulldozing their opponents with their bowling unit. You still have a chance to win 6/6. ஏன்னா நீங்க சொன்னீங்க அழகா, ஜடேஜா போட்டா ரன் கொடுக்க மாட்டாரு, தீக்ஷனா மொய் எழுதுற மாதிரி போடுவாரு. இன்ஃபேக்ட் பால் திரும்பிச்சு கூட போன மேட்ச் அவருடைய ஆஸ்பின் போட்டாரு, அது இட்ஸ் பண்ண மை.
பானுகா ராஜபக்ஷ ஒரு எனக்கு இது தோணிச்சு ஒரு அனில் பாய் வந்து சிஎஸ்கே வந்து 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருக்காங்க, நம்ம 2 லெஃப்ட் ஹேண்டரை கோதால இறக்கி விட்டா அவங்க லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னே போட மாட்டாங்க அப்படிங்கிற ஐடியால ஒரு மாதிரி 2 லெஃப்ட் ஹேண்டரை இறக்கி விட்டு அவங்களே ஃபுல்லா ஆடிட்டாங்க, ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. உங்களோட தாட்ஸ்? ஆஷா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ராஜபக்சாக்கு 2 கியர் இருக்கு. இஸ் காட் a பியூட்டிஃபுல் டெக்னிக். அதே மாதிரி காட்டு சுத்தலாம் சுத்த மாட்டாரு. இந்த இன்சைட் அவுட் அடிக்கிறது, அது சில்க் அண்ட் டச்ல அந்த கவ் கார்னர் மேல அடிக்கிறது, இஸ் a reliable batsman. நான் முதல்ல என்ன சொன்னேன், பேர்ஸ்டோ உள்ள வரும்போது லிவிங்ஸ்டன் பேல தான் வரணும், ராஜபக்சாக்கு பேல வரக்கூடாது. தென் லிவிங்ஸ்டன் ப்ரூவ் மீ ராங். நெக்ஸ்ட் மேட்ச் மேன் ஆஃப் தி மேட்ச் அந்த மேட்சை வாங்கினாரு, நான் இல்லைன்னு சொல்லல. ராஜபக்சா மாதிரி ஒரு ஆளு நீங்க எல்லா பேட்ஸ்மேனும் தடாலடியா இருக்கவே கூடாது. நீங்க டாப் 3 வந்துட்டு சாலிடா இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு லிவிங்ஸ்டன், ஒரு பேர்ஸ்டோ, அது உங்களுக்கு ஜித்தேஷ் சர்மா, இந்த மாதிரி ஒரு 3 பேர் வச்சீங்கன்னா பேலன்ஸ் கரெக்டா இருக்கும். சோ அனில் பாய் பண்ணது பர்ஃபெக்ட்லி கரெக்ட். ரைட், இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பிரசன்ன இறக்கிருக்காரு. நான் கேட்கணும்னு இன்னொரு விஷயம் ரொம்ப கேட்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். அம்பத்தி ராயுடு வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி நாக் ஆடினாரு. ஓகே, அவர் யூஸ்வலா வந்து பார்த்தோம்னா அந்த ககிசோர் ரபாடா அந்த மாதிரி ஃபாஸ்டா போடுற போலர்ஸ் வந்து ரொம்ப நல்லா விளையாடுவார். ஏன்னா அவர்கிட்ட அந்த பிக்கப் புல் இருக்கு, அந்த கவர் ஸ்மெல் இருக்கு. பட் யார்கர் ரபாடா வந்ததுல இருந்து ராயுடுக்கு லெங்த் பாலே காட்டல. ஐ தாட் தட் வாஸ் ஒன் ஆஃப் த க்ரூஷியல் மொமெண்ட்ஸ் இன் தட் கேம். அவர் வந்து அந்த ஓவர்ல ராயுடு அவுட் ஆகாம இருந்தா கேம் திரும்பி இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். பட் இன்னொரு விஷயம், நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் கூட நிறைய பேர் கேட்கறாங்க, ஒரு பக்கம் மோயின் அலி இன்ஜோர்டுன்னு கேள்விப்படுறேன், இன்னொரு பக்கம் மோயின் அலி ஆடல அப்படின்னு கேள்விப்படுறேன். என்ன எது உண்மை தெரியலையே ஆஷ். எனக்கு ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், அவர் பார்த்தா துண்டெல்லாம் எடுத்துன்னு வர்றாரு, பவுண்டரி லைன்ல இப்படி கையெல்லாம் தட்டுறாரு, மெசேஜ் அமிச்சேன் என்னப்பா எப்படி இருக்கேன்னு. அன்பார்ச்சுனேட்லி ரிப்ளை பண்ணல. நார்மலா ரிப்ளை பண்ணுவாரு, ஒருவேளை ப்ரோட்டோகால்ஸ்க்காக ரிப்ளை பண்ணலையோ என்னவோ எனக்கு தெரியல. இப்போ சாண்டர் இஸ் நாட் a bad replacement for மோயின் அலி, பட் அன்பார்ச்சுனேட்லி when ருத்து இஸ் நாட் இன் ஃபார்ம், ருத்து அவுட் ஆனா சாண்டர் நம்பர் 3 போறது அப்படிங்கிறது ப்ராப்ளம். என்னன்னா அன்பார்ச்சுனேட்டா இன்னைக்கு பாலும் சாப்பிட்டுட்டு அவுட் ஆயிட்டாரு. அப்படிங்கும் போது யூ ஆர் கெட்டிங் இன்டு யுவர் ஜெயில். ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு 10 ரன் அடிக்கணும், 11 ரன் அடிக்கணும், ராய்டு எவ்வளவுதான் ஒரே பக்கம் அடிப்பார் சொல்லுங்க பாப்போம். அதுவும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒரு எரர்னு கூட நான் சொல்லுவேன் சாண்ட்னர் நம்பர் 3 இறக்குனது. பிரவீன், உங்களோட கருத்து? நான் அந்த ஜடேஜாவோட இதுதான் பார்த்தேன். இந்த டாஸ் போடும்போது, அதாவது மொயின் அலி வந்து டிராப்டா இல்லை இன்ஜூர்டா சொல்லுவாருன்னு பார்த்தேன். பட் மொயின் அலி இஸ் ரீப்ளேஸ் பை சாண்ட்னர் தான் சொன்னார். ஸோ இன்ஜூர்டா இருந்தால் இன்ஜூரின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஐ திங்க் ட்ராப் பண்ணியிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். பட் சாண்ட்னர் வந்து பின் ஹிட்டரா கில்லி பார்த்தா தான் தெரியும். ஸோ இல்ல ஒரு பிளேயரோட பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குறேன் பிரவீன். நிறைய பேர் பார்த்தேன் டக்குன்னு தே ஜம்ப் டு கன்க்ளூஷன்ஸ். இன்ஃபேக்ட் ரீசெண்டா ஒரு வீடியோ கூட பார்த்தேன், சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து எல்லாம் சேர்ந்து இந்த சரவணன் ஃபேன், சூப்பர் ஃபேன் சரவணன் அடிச்சாங்க, மேட்ச் தோத்துட்டே இருக்காங்க, அவரை அடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ எனக்கு வந்து சம்டைம்ஸ் இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் புரியாது. அதே மாதிரி 2 ஃபேன் கிளப், 2 ஹீரோ ஃபேன் கிளப்ஸ் எல்லாம் அடிச்சுப்பாங்க சினிமா தியேட்டர் ரிலீஸ்ல. இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு சம்டைம்ஸ் அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியாது ஒரு ஸ்போர்ட். அண்ட் மோரோவர் மிச்சல் சாண்டர் வந்து அவர் வந்து என்ன சொல்றது, எலெக்ஷன்ல ஜெயிச்ச நம்மளோட மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் மாதிரி வருஷ கணக்கா சிஎஸ்கேயோடய இருக்காரு, சந்தோஷமா வெளியில தண்ணி தூக்குவாரு, வேற மாதிரி ஆட்டிடியூட. அவருக்கு இப்பதான் 2 மேட்ச் சான்ஸே கிடைச்சிருக்கு. அந்த 2 மேட்ச் அடிக்கலன்னு அவரை தூக்கிட்டா அந்த ஒரு பிளேயரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? பிரசன்னமா ஈஸியா சொல்லிட்டாரு, அவர் ஒரு அனலிஸ்ட் டீம்ல எல்லாம் இருக்காரு. பட் ஸ்டில் எனக்கு அவர் அந்த மாதிரி சொல்லும் போது சம்டைம்ஸ் ஒரு பிளேயர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமா இருக்கும். சரி, எனிவே இன்னியோட ஷோ என்ன என்ன சொல்ல வரேன்னா, மிச்சல் சாண்ட்னரோட பிரெட் அண்ட் பட்டர் போலிங். ஓகே, அவர் 2 ஓவர்ல 6 ரன் 8 ரன் தான் கொடுத்தாரு. ஐ அம் நாட் क्वेश्चनिंग his position in the side. அன்பார்ச்சுனேட்லி மொயின் அலியும் வந்தாரு. ஃபர்ஸ்ட் வந்தபோது ஸ்பின்னரா தான் பிரெட் பட்டர் சாப்பிட்டாரு அவரும். அதுக்கு அப்புறமா தான் பேட்ஸ்மேன் ஆனாரு இங்கிலாந்துக்கு. கரெக்ட். பட் சாண்டரோட பெர்ஃபார்மன்ஸ் should only be taken into consideration with what he did with the ball. அவர் நம்பர் 3 இறக்குனதுன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். சோ அவர் வித் தி பேட் ஃபெயில் ஆனதுனால அவர் டீம்ல இருந்து தூக்கணும்லாம் நான் சொல்லல. அன்பார்ச்சுனேட்லி வாஸ் given a role which was new play. கரெக்ட். இப்ப நீங்க சொன்னீங்களே இது நியாயம். நீங்க வந்து இப்ப சொல்லுங்க, சவுத் ஆப்பிரிக்கன் ட்ரெயின் ப்ரோட்டோரியஸ் வேணா எடுத்துடலாம், நம்ம மொயின் அலியை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அது சொல்ல மாட்டியே. நீ சவுத் ஆப்பிரிக்கா மட்டும் கரெக்டா பாத்துப்பியே, உன் மாநாட நீ மட்டும் அத உன்னோட மாநிலத்தை நீ கரெக்டா பாத்துப்பியே. சரி, ஓகே. எனிவே இன்னியோட ஷோக்குள்ள போயிடலாம். மேட்ச் எம்சி ஸ்டேடியம் நடக்க போது. சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் ஆடுறாங்க. சரி, எம்ஆர்சி நகர் டார்பி. எஸ்ஆர்ஹெச் ஓட ஃபார்ச்சூன்ஸ் எப்படி இருந்திருக்கு, சிஎஸ்கே ஃபார்ச்சூன்ஸ் எப்படி இருக்கு நமக்கு தெரியும். பட் இந்த மேட்சை பத்தி நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் இல்ல, நம்ம பாடகர் பிரசன்னா இன்னைக்கு பாடாம எப்படி சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் காத்துவாக்குல 2 காதல். சரி, காத்துவாக்குல 2 காதல்ல வந்து ஐபிஎல் பத்தி என்ன எப்படி போயிட்டு இருக்கு டோர்னமெண்ட், என்ன நினைக்கிறீங்க பிரவீன்? எனக்கு 2 காதல் ஆக்சுவலா இருக்கு. ஒன்னு வந்து பழைய எஸ்ஆர்ஹெச் பிளேயர் ரஷீத் கான் வந்து ரொம்ப ஒரு நல்ல, அதாவது கம்ப்ளீட் கிரிக்கெட்டர் ரைட்டர், எல்லாமே பண்றாரு. பேட்டிங் நல்லா பண்றாரு, பவுலிங் சொல்லவே தேவையில்லை, ஃபீல்டிங் நல்லா பண்றாரு. ஃபீல்ட்ல அவர் பண்ணாத ஒரே விஷயம் அம்பையரிங் தான்.
அதுவும் போன மேட்ச்ல SRH கூட அவர் பவுலிங் போட்டதால நல்லா போல, பட் ஆனா பேட்டிங்ல காம்பன்சேட் பண்றாரு. ஸோ அவருக்கு பேசிக்கலி அவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்கறது பதிலாக இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுத்தா நமக்கும் நல்லது, அவருக்கும் நல்லது. பேசாம ஒரு இந்தியன் டீம்குள்ள வளைச்சு போட்டுக்கிறது பெட்டர்னு அவ்வளவு அருமையா இருக்கு. அதாவது போன மேட்ச் காலினாச்சு, லாஸ்ட் ஓவர்ல 23 ரன்ஸ் அடிச்சு அடி பின்னி ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. ஸோ அவரும் அது மாதிரி தான், பவுலர் தான், பட் அவரும் பேட்டிங்ல பின்னிட்டு இருக்காரு. மக்கள் மனசுல இடத்த பிடிச்சிட்டாரு, நல்லா பிடிச்சிட்டாரு. ஸோ அது வந்து ஒரு காதல். இன்னொரு காதல் வந்து என்னோட ஃபேவரட் அம்பத்தி ராய், எனக்கு ரொம்ப பிடிச்ச கிரிக்கெட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் IPL நிறைய நல்ல ஸ்டார்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாரு, பட் பெருசா கேபிட்டலைஸ் பண்ணல. பட் போன மேட்ச்ல இருந்து ஃபுல் ஃபார்ம் வந்திருக்காரு, 50 ராய்டு ஆயிட்டாரு, 100 ராய்டுவா மாறுவார் கூடிய சீக்கிரம். பார்க்க தானே போறோம் ராய்டுவோட ஆட்டத்தை. ஸோ இதுதான் என்னோட 2 காதல். பார்க்க தானே போறோம் ராய்டுவோட ஆட்டத்தை இந்த கேம்ல அப்படின்னு இருக்காரு. SRHனாலே அவர் ஒரு பீஸ்ட் மோட இறக்க வரல. பிரசன்னா என்ன நினைக்கிறீங்க, ராய்டு எப்படி போறாரு SRHோட? இல்ல, டு பி ஆனஸ்ட் வித் யூ, இப்ப அத நான் வந்து இந்த கணிதன் ரவுண்ட்ல கொண்டு வர போறேன். ஓகே, அப்ப நீங்க கண்டினியூ பண்ணுங்க, உங்களோட 2 காதலை சொல்லுங்க. நான் எப்படின்னா ஒரு கிரிக்கெட் பியூரிஸ்ட். நான் இந்த 200 அது 5 ரன்ல தோக்குறது அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஒரே ஒரு காதல் தான் சொல்ல போறேன். தட் இஸ் கோயிங் டு பி RCB and RR game. The 144, it should be, honestly speaking, first of all, you should have the mentality to defend it. Seeing that it has been high scoring games, even though team batting first have defended scores, but not anything less than 150 the whole tournament which Rajasthan Royals managed. அப்படிங்கும்போது the mentality-ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். RCB-யோட பவர்ஃபுல் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் லைனப் நீங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த வேற லெவல்ல வந்து கேப்டன்சி பண்ணாரு சஞ்சு சாம்சன். தி வே ஹி மார்ஷல் திஸ் ரிசோர்ஸ், அந்த ஒரு ஓவர் தள்ளாரு பாருங்க டேரில் மிச்சலோட. நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க, ஐயோ டேரில் மிச்சர் ஏன் போடுறாரு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணாரு டு ஓபன் அப் த ஆப்ஷன்ஸ். அதே மாதிரி உங்களை யூஸ் பண்ணது, சஹலை யூஸ் பண்ணது, எல்லாமே இது. அதனாலதான் நான் திருப்பி வந்து என்ன பண்ணேன், ஒரு ஆறுதல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசினேன் மேட்ச் முடிஞ்சோடனே. சரி என்னன்னா ஃப்ரெண்டு அவர் என்ன சொன்னான்னா, இல்லைங்க நீங்க முதல்ல CSK மேட்ச் போகுது 7 ஓவர்ல 37 ரன்னு கொடுத்தோம், அதுக்கப்புறம் தோராயமா நீங்க அப்படி இப்படி கனெக்ட் பண்ணா கூட ஒரு 160 170 வரும். அதுக்கப்புறம் 13 ஓவர் எல்லா ஓவரும் எனக்கு 20 உனக்கு 18ன்னு தமிழ் படம் பார்த்தா மேட்ச் எப்படி ஜெயிக்க சொல்லுங்க பாப்போம். இந்த மேட்ச் நான் போனதுல என்ன சொன்னேன், 50க்கு 4 ஒவ்வொரு தரையும் நாங்க 6 போன மேட்ச் 50க்கு 8 ஆனாங்க. சரி விட்டு சொல்லுங்க. இப்ப ராஜஸ்தான் ராயல்ஸ் 50க்கு 4 இருந்த போது நான் சும்மா இருந்திருக்கலாம், பகல் இருக்கிறவங்கலாம் சரி ஈசெல்லாம் நம்ப தெரியல, இவத்து நம்பேன்ட்டான். 1 மணி நேரத்துல பார்த்தா திருப்பி நாங்க திரும்பி 50க்கு 4ன்னா மேட்ச் எப்படி ஜெயிக்க சொல்லுங்க பாப்போம் நீங்க. அதுக்கப்புறம் அவன் 7 ஓவர் வந்து நெட் செஷன் ஆட்டு போறான், மேட்ச் கூட இல்ல, அவன் நெட் செஷன் வந்து சன்ரைசர்ஸ் ஆட்டு போறதுக்கு 2 பாயிண்ட் கொடுத்தா மேட்ச் எப்படி ஜெயிக்க சொல்லுங்க பாப்போம் நீங்க. ஐயோ வேணாங்க, நீ இவத்தும் நம்பது இல்ல, ஈசலாவும் இல்ல, அந்த சலாவும் இல்ல அப்படின்னு நான் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரு. சோ நீங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா this is one of the முதல்ல நம்ம ஆடியன்ஸ்க்குலாம் சொல்லிடுறோம், இது ஸ்ரீதரன் ஸ்ரீராமோட வாய்ஸ் பேசுறாரு. பட் இன்னைக்கு ஒரு சின்ன சேஞ்ச் நோட்டீஸ் பண்ணீங்களா, ஒரு எண்ட்லாம் ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு தெலுங்கு ஆக்சென்ட்ல ஃபினிஷ் பண்ணாரு ஸ்ரீதரன் ஸ்ரீராம். அது இன்னும் எதுக்கு அந்த தெலுங்கு ஆக்சென்ட் வந்தது, அவர் ஏன் திடீர்னு தெலுங்குல பேசுறாரா? SRH மேட்ச்ல அதனால போனதரை எங்களுக்கு முதுகுல கரும்புலி சம்பளி குத்து அனுப்பினவன் SRH. என்னக்கு மேட்ச் ஆட போறது SRH CSK. தெலுங்கு ஆக்சென்ட் வராம எங்க கன்னட ஆக்சென்ட் வரும் சொல்லுங்க பாப்போம். அந்த பல்ராம் நாயுடு ஆக்சென்ட் வந்துருச்சு, தசாவதாரம் பல்ராம் நாயுடு ஆக்சென்ட் வந்துருச்சு. இப்பதான் தசாவதாரமே பாத்திருக்கியா? சரி ஓகே ரைட், அடுத்த ரவுண்டுக்குள்ள போயிடலாம். எல்லாருமே வந்து இன்ஃபேக்ட் எண்ட்ல கூட ஜடேஜா அவரை பத்தி ஒரு மீம் ஒண்ணு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சோ 2 கேப்டனுக்குமே அட்வைஸ் கொடுக்க போறாங்க நம்மளோட எக்ஸ்பர்ட்ஸ் 2 பேருமே. பிரவீனும் அட்வைஸ் கொடுக்க போறாரு. இன்னைக்கு நீங்க கண்டிப்பா ஜடேஜாக்கு ஏதாவது நல்ல அட்வைஸா கொடுக்கணும் பிரவீன், நீங்க கொடுக்குற அட்வைஸ் எதுவும் சரியில்லை, எல்லா ஃபேன்ஸுமே திட்டுறாங்க, அவர் என்னங்க சும்மா வந்து ஏதாவது சொல்லினே இருக்காரு, அட்வைஸே கொடுக்க மாட்டாரு அப்படின்றாங்க. சோ நீ கேப்டன் பிரபாகரன் ரவுண்ட்ல நீங்க ஜடேஜாக்கு என்ன அட்வைஸ் கொடுக்க போறீங்க சொல்லுங்க. வெல்கம் டு கேப்டன் பிரபாகரன். எஸ், 2 அட்வைஸ் வந்து கொடுக்கணும். ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே அந்த ஃபீல்டிங் பற்றி தான் மெயினாக. கேட்ச் எல்லாம் விட்டுட்டே இருக்காங்க. அவர் விட்டுராஜ் கைக்வாடு, விட்சல் சாண்டனர் அப்படிதான் விட்டுட்டே இருக்காங்க எல்லாருமே. இன்னும் நல்லா ஒர்க் பண்ணணும். டியூ டு த டியூ அப்படின்னும், டியூ டு த லைட் அப்படின்னும் எல்லாமே லைட்டாக எடுத்துக்கூடாது. என்னன்னா 6 out of 6 மேட்ச் ஜெயிச்சாகணும். ஸோ அதனால புல் அப் த சாக்ஸ் அந்த கொஞ்சம் ஃபீல்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஃபீல்டிங் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் ரொம்பவே வீக்காக இருக்கு, அது வந்து டெஃபினட்டாக ஒன்று இம்ப்ரூவ் பண்ணணும். 2வது பாயிண்ட் வந்து அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாண்டனர் எப்படி பின்சிட்டர் ஆனான்னு எல்லாரும் கிள்ளி தான் பார்த்துட்டு இருக்காங்க. 15 balls 9 runs அடிச்சிருக்காரு, 1 down போட்டிருக்காரு. ஸோ என்னோட சொல்யூஷன் என்னன்னா ஜடேஜா ஷுட் கம் 1 down.
அவர் காமா ஆடி ஃபார்முக்கு வந்தாருன்னா ஆப்போசிஷன் ஹார்ம் தான். அது ஒர்க் ஆச்சுன்னா அதுவே நார்ம் ஆயிடும். ஸோ பேசிக்கலி அவர் வந்து ஃபர்ஸ்ட் டவுன் வந்தாருன்னா அவருக்கும் ஒரு ஃபார்ம் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு. எப்பவுமே லாஸ்ட் 2 ஓவர்ல வந்து அவர் கஷ்டப்பட்டு இருக்காரு. ஸோ 1 டவுன் அவர் வரணும், ஒரு பிஞ்ச் ஹிட்டராவோ என்னவோன்னா அவருக்கும் ஃபார்முக்கு நல்லது, டீமுக்கும் நல்லதுன்னு என்னோட அபிப்பிராயம். என்ன பீடா வரலாமா நம்பர் 3? Perfect உத்தரவின்றி உள்ளே வரலாமா? இல்ல அதனாலதான் நான் இப்ப கமெடி என்னாகிட்டு அனலிஸ்ட் ரோல் அவரு கொடுத்துட்டேன். பர்ஃபெக்டா சொன்னார், பியூட்டிஃபுல்லா சொன்னார். ஜடேஜா கேன் ஹிட் த லாங் பால்ஸ், பவர் பிளேல த கைண்ட் ஆஃப் ஷாட் வாட் ஹி பிளேஸ், அது அப்படியே ரூம் கொடுத்து பாயிண்ட்ல அடிப்பாரு. பர்டிகுலரா சன்ரைசர்ஸ் போலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே குவிக் போலர்ஸ் எக்ஸப்ட் புவி. புவி இஸ் ஆல்சோ bowling reasonably quick. யான்சன் கெட்ஸ் பவுன்ஸ், உம்ரான் மாலிகா இருக்கட்டும், நட்டுவா இருக்கட்டும், அவர் சொன்னது வந்து பர்ஃபெக்ட்லி ரைட். பண்ணுவாங்களா தெரியலையப்பா. இல்ல இப்ப நீங்க சொல்லணும்ல கேப்டன் பிரபாகரன் அட்வைஸ், கேன் வில்லியம்சனுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்க போறீங்க? 7 அதேதான் நானும் சொல்றேன். பிரவீன் பாத்தீங்களா 7 டாஸ் ஜெயிச்சாரு, அது 5 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. போன மேட்ச் டாஸ் தோத்தாங்க, மேட்ச் தோத்துட்டாங்க. பட் ஆஃப் கோர்ஸ் ஜெயிக்க வேண்டிய மேட்சை தோத்துட்டாங்க. பட் ஸ்டில் இத பத்தி என்ன நினைக்கிறேன் பீடோ? ஒன்னும் நினைக்க மாட்டேயோ, நீ நம்பர் 3 ஆடியான்னு தான் நானும் சொல்லுவேன். அவர் ஒரு கேப்டனை நம்பர் 3 ஆட சொல்றாரு, நானும் நீ நம்பர் 3 ஆடினா அழுது அழுது தொண்டை தண்ணியா வத்தி போச்சு. போயிட்டு நல்லா பால் சாப்பிடுறீங்க பவர் பிளேல. சொன்னா கேளியா, அந்த ராகுல் திரிபாட்டி இறக்கி விடியா ஓப்பனிங். அவர் வேற இப்படின்னு ஏதோ இந்த சிலிக் ஸ்மித்தா மாதிரி ஆடுறாரு, வேற பேட்டிங் ஆடுறதுக்கு முன்னாடி ஆடிட்டு அப்புறம் ரெடியா இறங்கிறாரு. இறங்கி அவரை இறக்கி விடியா ஓப்பனிங். நீங்க நம்பர் 3 ஆடுங்க. இன்னொரு ரெண்டாவது ஒரு விஷயம் நல்லா போகும்போது மாத்த கூடாதுன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல கூட சொல்லுவாங்க டோன்ட் ஃபிக்ஸ் வாட்ஸ் நாட் broken அப்படின்வாங்க. அதான் நல்லா போயிட்டு இருக்கு. ராகுல் திரிபாத்தி தான் நம்பர் 3ல நல்லா வளர்றாரு. அவர் கேட்கவே இல்லையே இந்த ப்ரமோஷனை. அடிச்சா அப்பாயின்மெண்ட் ஆர்டர், எதுக்கு அவருக்கு ஓப்பனிங் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிக்கிற? சும்மா வில்லியம், நானும் எல்லா மேட்சும் பார்த்துட்டு இருக்கேன். those are all thinking, அந்த ஸ்கூல்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, children those who all want to participate, அப்படி எல்லா மேட்சும் ட்வீட் கேன் வில்லியம்சன் at 3. யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க? அதுக்கு இவரே ஆள் செட் பண்ணி நான் ஒத்துக்கிறேன் சார், உள்ளே ஒரு 10 பேர் வேற வராங்க, எதுக்கு கேன் வில்லியம்சன் 3 ஆட சொல்றாரு? அவர் ஓப்பனிங் நல்லா தானே ஆடுறாரு, வின் பண்ணி தானே இருந்தாங்க 5 மேட்ச். இல்ல ஆஷா, இப்ப நீங்க அவங்களோட ஸ்ட்ரென்த்னு பாத்தீங்கன்னா bowling தான். இப்ப பேட்டிங் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் என்னன்னா, அன்பார்ச்சுனேட்லி அவர் ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேன். டச்ல இல்ல விராட் கோலி மாதிரி. அப்படிங்கும் போது யூ ஹேவ் டு ஃபைண்ட் a way to perform. I'm not saying நாளைக்கே வந்து ஒரு 50 அடிக்கலாம், இல்லன்னு நான் சொல்லல. The best way possible is if அபிஷேக் சர்மா பியூட்டிஃபுல்லா ஆடுறாரு, சூப்பர்பா படுது, ஒரு திரிபாட்டிக்கு ஒரு பட்டு ஒரு 4 ஓவர்ல ஒரு 42 ஸ்டார்ட் வந்ததுன்னா then he can take his own time to take the team until 15 overs. இன்னும் ரெண்டாவது என்னன்னா, மார்க்கோ யான்சன் திருப்பி சொல்றேன், அவரால் டெத் ஓவர்ஸ்ல போட முடியாது. அவருக்கு ஒரு டெக்னிக்கல் ஃப்ளா இருக்கு. அதனால அவரால் வந்துட்டு ரொம்ப டால் வேற. அது என்னதுன்னு சொல்லு. அது டீடைலா சொல்ல மாட்டேன். அது ஒரு டெக்னிக்கல் ஃப்ளானால அவரால் தெரியாதா சொல்லக்கூடாது. சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் வேற இருந்தா சொல்லியிருப்பேன், புட்டு வச்சிருப்பேன். ஸோ அவரால் வந்துட்டு இந்த யார்க்கர் வந்து அவ்வளோ கரெக்டா வந்துட்டு அந்த 2 மீட்டர்ஸ் 1 to 2 மீட்டர்ஸ்ல அவரால் போடவே முடியாது. ரெண்டாவதுக்கு ஒரு ஆஃப் கட்டர் ஒன்று வச்சிருக்காரு. அந்த ஹைட்ல இருந்து போடும்போது நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேட்ஸ்மேன் இப்படி பார்ப்பான். அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அந்த ஸ்லோ டெலிவரிஸ் வந்து எஃபெக்டிவா இருக்காது. இந்த மாதிரி ட்ரூ பிச்சஸ்ல பால் ஸ்கிட் ஆகி இங்க வரும். இங்க வந்தீங்கன்னா அந்த பிக்கப் புல் ஆடுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அவரோட சீம் மொமெண்ட்டுக்கும் பவுன்ஸுக்கும் அவர் எப்படி யூஸ் பண்ணணும்னா, 3 ஓவர் அப் ஃப்ரண்ட் அவர் எக்ஸ்பென்சிவா போனாலும் கொடுத்துடணும். இந்த ரெண்டையும் பண்ணியே ஆகணும். ஏன்னா பின்னாடி தலைக்கெல்லாம் வந்து இங்க போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போகாது, தலைப்பாக 2 சேர்த்து போயிடும். இதை தயவு செஞ்சு நான் சொல்றது கேட்டுக்கோங்க. ஆட்சியும் சரி, அரசியல் எதுவும் சரி, ஆண்டவனும் சரி, எது நம்ம பக்கம் இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. சொல்றது கேளுங்க. ஓகே, இன்னைக்கு டயலாக மாத்திட்டாரு. சரி, அடுத்த ரவுண்டுக்குள்ள போயிடலாம். பீஸ்ட் மோட். இந்த மேட்ச் எந்த பிளேயர்ஸ் பீஸ்ட் மோட் எடுக்க போறாங்க அப்படின்னு 2 பேர் நினைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். போன மேட்ச் நீங்க ஒரு மேட்ச் இப்படிதான் மொயினுக்கு அடிச்சிங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அவர் வெளில உட்காந்தாரு. இந்த மேட்ச் யாருக்கா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிக்காதீங்க. மிச்சல் சாண்ட்லர், பிரெட்டோரியஸ் அந்த மாதிரி யாராவது சொல்லிடாதீங்க. கரெக்டா பார்த்து அளந்து சொல்லுங்க. ஆமா, அளந்துதான். ஆக்சுவலா உத்தப்பா தான் சேஃப் பெட் மாதிரி உத்தப்பா சொல்லிடலாம். உத்தப்பா வந்து IPL 4950 ரன்ஸ் அடிச்சிருக்காரு ஜோரி. ஸோ இன்னைக்கு மேட்ச்ல மிச்ச 50 ரன்ஸ் அடிச்சு 5000 ரன்ஸ் கம்ப்ளீட் பண்ண போறாரு. பவுலர்ஸ் எல்லாரும் எங்களை விட்டுருப்பான்னு சொல்ல வைக்க போறது உத்தப்பா. ஸோ இன்னைக்கு வந்து உத்தப்பா தான் பீஸ்ட். ஸோ பீஸ்ட் படத்துல வர மாதிரி டாலர், ஷார்ப்பர், ஸ்ட்ராங்கர், சாரி அது ஹார்லிக்ஸ் ஆட், லீனர் மீனர் ஸ்ட்ராங்கரா வர போறது ராபின் உத்தப்பா. எல்லாரும் என்ன நினைக்க போறாங்க பாருங்க, ஹார்லிக்ஸ்க்கு பிராண்ட் இன்டகிரேஷன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்க போறாங்க. சொல்லிட்டு அப்புறம் என்ன கோத்து விட்டுருவீங்க. சரி, எனிவே பீடா புரிஞ்சதா? அது என்னது டாலர், ஷார்ப்பர்,
புரிஞ்சுது. அவர் சொல்றதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிடுறேன். இந்த மாய் படத்துல வர்ற மாதிரி இப்ப மாயி இந்த போலர்ஸ் வந்திருக்காரு 90s வந்திருக்காரு. இந்த பாத்தீங்கன்னா அண்ணன் நட்ராஜன் இருக்காக, சின்ன தம்பி இம்ரான் மாலிக் இருக்காக, உயரமா நிக்கிற மார்க்கோ யான்சன் இருக்காக அப்படின்னா உங்க பேட்ஸ்மேன் என்ன பண்ண போறாங்க? மின்னலே இந்த வந்த மாமா அப்படின்னு பாக்குறதுக்குள்ள யாரு பாக்குறதுக்கு முன்னாடியே அவுட் ஆயிடுவாங்க. இவர் ஊதப்பான்னா கொஞ்சம் நியாயமா பேசுனேன். அப்படி ஆத்துல போட்டாலும் அளந்து போடுங்க. கடகால் கட்டாமலே கிராப் பேசுறோமா சொல்லுங்க. இது ஹமாமோட இன்டகிரேஷன்ல என்னோட பீஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஃபுல்லா ஸ்பின் போலர்ஸ், ஃபுல்லா ஸ்லோ bowlers அப்படிங்கும்போது the chances of a batsman performing mostly relies on the first 7 to 8 overs அப்படிங்க பார்க்கும்போது the man in form ராகுல் திரிபாதி அவரும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரே கியர்ல தான் ஆடுறாரு. அந்த உடனே முகமது ஷமி இறங்கி எக்ஸ்ட்ரா காஸ்ட்ல அடிக்கலாம் சாதாரண விஷயமே கிடையாது. அப்படிங்கும்போது particularly Pooran is going through a lean patch. Markram is not known to play spin well. Kane Williamson unfortunately not in form. அப்படிங்கும்போது my choice is going to be ராகுல் திருப்பதி. கடவுளே அவர் பக்கம் இருப்பாரு. ஏன்னா ஆண்டவனும் எங்க பக்கம், ஆட்சி எங்க பக்கம். சரி, இப்ப ராகுல் திரிபாதி என்ன பெரிய டேஞ்சரா இருக்கும்னு நினைக்கிறேன் சிஎஸ்கேல? அதாவது இந்த கண்டத்தை தப்புனாரா இன்னைக்கு ராகுல் திரிபாதி டேடா திருப்பதி வந்தா திருப்போம் அப்படின்னு ஆரம்பிக்கலாம். அது யாரு சிஎஸ்கே யார் டேஞ்சர் மேன்? திரிபாதிக்கு டேஞ்சர் மேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா டெஃபினட்டா இட்ஸ் கோயிங் டு பி மகேஷ் தீக்ஷனா. ஏன்னா மகேஷ் தீக்ஷனா இன்னொன்னு நீங்க ஒன்னு பர்டிகுலரா சொன்னீங்க, ரொட்டுன்னு திரும்பிச்சு அவருன்னு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா பெரிய பிக் ஃபிங்கர்ஸ் ஹி ஹஸ் காட். அவரோட கன்வென்ஷனல் ஆஃப் பிரேக் சர்க்குன்னு திரும்பும். ராகுல் திரிபாதி நிறைய இன்சைட் அவுட் ஷாட்ஸ் அகைன்ஸ்ட் ஸ்பின் அடிக்க போவார் ஆஃப் ஸ்பின் இருக்கும்போது. தே ஷுட் ரிசர்வ் மகேஷ் தீக்ஷனா more for Rahul Tripathi. I am visualizing a situation is trying to go inside out and getting caught at short extra covers. மேட்ச் பூனேல பீடாக் பெருசா டாஸ் பண்ணி மேல லெங்த் மேல போடுற ஸ்பின்னர்ஸ்க்கு வேலை. பட் லாஸ்ட் டைம் மகேஷ் தீக்ஷனா வந்து குஜராத் டைட்டன்ஸோட 3-4 விக்கெட் எடுத்தாரு. அப்படிதான் அவங்க வந்து கேம்குள்ள கொண்டு வந்தாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பீடாக் சொன்ன திருப்பதிக்கு திருப்பமா இல்ல மகேஷ் தீக்ஷனா பால திருப்புவாரா அப்படின்னு மேட்சை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்த ரவுண்ட் இது பீடாவோட கோட்டா. ஆனா பிரவீனோடய ஸ்டார்ட் பண்ணலாம். கணிதன் கணிதன்ல பிரவீன் என்ன கணிதன்ல என்ன கணக்கு சொல்ல போறீங்க? கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும். கணக்கெல்லாம் கிடையாது, ஒரு மேட்ச் அப் தான் யூஸ்வலா சொல்ற மாதிரி. அபிஷேக் சர்மா வந்து அடி பின்னிட்டு இருக்காரு. பேர்ல தான் ஷேக் இருக்கே தவிர மனுஷன் ஸ்டெடியா தான் ஆடிட்டு இருக்காரு, பயங்கர ஸ்டெடியா ஆடிட்டு இருக்காரு. அவர் இன்னைக்கு ஆக்சுவலா ஷேக் ஆக வைக்க போறது தீக்ஷனா. ஸோ அவர் வந்து ஸ்டார்டிங்ல வீக்ஷனாவா இருந்தாரு, இப்போ கொஞ்சம் ஃபார்முக்கு வந்து பீக்ஷனாவா ஆயிட்டாரு. ஸோ அபியை ஷேக் பண்ண வைக்க போறது தீக்ஷனா. ஸோ தீக்ஷனாக்கும் அபிஷேக் சர்மாவுக்கும் தான் மேட்ச் அப். ஸோ அபிஷேக் சர்மா விக்கெட் எடுக்க போறது மகேஷ் தீக்ஷனா. அவர் சொன்ன மாதிரி இவரோட விக்கெட்டும் திரிபாதியோட விக்கெட்டும் அவர் எடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்ஃபேக்ட் லாஸ்ட் கேம் டிஒய் பாட்டில் ஆடினாங்க எஸ்ஆர்ஹெச்சும் சிஎஸ்கேனால ஞாபகம் இருக்கு. மகேஷ் தீக்ஷனா ஓபன் பண்ணாரு போலிங். ஒரு மாதிரி ஒரு சோக் வச்சாங்க எஸ்ஆர்ஹெச். 150லயே ஏதோ பிடிச்சாங்க, 140 150லயே பிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அபிஷேக் சர்மா சூப்பரா ஆடினார் மகேஷ் தீக்ஷனா. ஞாபகம் இருக்கா பீடாக்? அந்த மேட்சை ஒர்க் ஆக மாட்டேன்னு நினைக்கிறீங்க? அண்ட் தீக்ஷனா வந்து பெட்டர் bowler டு ரைட் ஹேண்டர்ஸ் மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது நீங்களே ஒரு கேரம் பால் எக்ஸ்பர்ட் அப்படிங்கும்போது லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு மோர் கன்வென்ஷனல் ஆஃப் பிரேக் யூஸ் பண்ணாம கேரம் பால் யூஸ் பண்ணி கொஞ்சம் அந்த லெக் சைட்ல விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, மடக்கிடுவார் 6. அபிஷேக் சர்மா இஸ் வெரி குட் அட் ஸ்லாக் ஸ்வீப்ஸ். அப்படிங்கும்போது தீக்ஷனா ஹஸ் டு ரிலை மோர் ஆன் ஹிஸ் ஆஃப் பிரேக்ஸ். ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா ஓவர் டூயிங் திஸ் கேரம் பால்ஸ். அன்பார்ச்சுனேட்லி நம்ம பையன் வருண் சக்கரவர்த்தி இப்ப டீகோட் பண்ணிட்டாங்க அவரோட கேரம் பால்ஸ் எல்லாம். சோ நீங்க ஆஃப் பிரேக்லயும் பீட் பண்ணணும். அதே தீக்ஷனை பண்ணா இட் பி லாங் ஸ்டே. அபிஷேக் சர்மா போடும்போது யோசிச்சு போடுங்க. மிக்ஸ் இட் அப் வித் யுவர் கேரம் பால்ஸ் வித் யுவர் கன்வென்ஷனல் ஆஃப் பிரேக்ஸ். யூ காட் a massive chance to get him out slog sweeping. இது மகேஷ் தீக்ஷனா சொல்றே, எனக்கு சொல்றியா? மகேஷ் தீக்ஷனா இன்னொன்னு இவர் சொன்னாரு அபிஷேக்னு. அவர் ஆடுறது ஆட்டத்தை பார்த்தா அபிஷேக் இல்ல, ஓய் அபிஷோக். அவரு ஆனா ஜாக்கிரதையா பேசுங்க. இது என்ன ஷோக்கா விளையாடுறாருன்னு சொல்றியா இல்ல அபிஷோ காட்டுறாரு அப்படின்னு சொல்ல வரியா? அபிஷோ காட்டுறாரு, ரெண்டுமே வச்சுக்கலாம். நீங்க எப்படி வேணா வச்சுக்கலாம். ஓகே, எப்படி வேணா வச்சுக்கலாம். அவ என்ன ஏதாவது ஒன்னு சொல்லுவாரு, நம்ம அதை எப்படி வேணா வச்சுக்கலாம். Asha, to be honest with you, இப்ப லாஸ்ட் இயர் and the last 2 years 18 months குல்தீப் யாதவோட பிட்ச் மேப்ஸ் பாத்தீங்கன்னா his lens has not been consistent.
இப்ப நீங்க வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பவுலர் ஒரு சில லென்த் போடுவாங்கன்னா அந்த லென்த்ல 60% போட்டீங்கன்னா ஸ்டில் ஆர் யூ டாப் ஆஃப் யுவர் கேம்னு அர்த்தம். இப்ப குல்தீப் யாதவோட லென்ஸை பாத்தீங்கன்னா ஆஃப் வாலி, குட் லென்த், ஷார்ட் ஆஃப் லென்த், ஹாஃப் ட்ராக்கர்ஸ் இது எல்லாமே கிளஸ்டர்டா இருக்கும் போது அன்பார்ச்சுனேட்லி வாஸ் நாட் போலிங் வெல். இப்ப திரும்பி பீக்கு வந்திருக்காரு. இப்ப பாருங்க எவ்வளவு கன்சிஸ்டன்டா போடுறாருன்னு. வருண் சக்கரவர்த்தி பாத்தீங்கன்னா அடி வாங்கினதெல்லாம் அரைக்குழியோ ஃபுல் டாஸோ போட்டு அடி வாங்கல. Batsmen are picking him because there are a lot of guys sitting there and decoding. அவர் கிரீஸ் எங்க யூஸ் பண்ணும்போது மிட் கிரீஸ்ல இருந்து போடும்போது கேரம் பால் ரிலீஸ் பாயிண்ட்ஸ் எங்க இருக்கும், வைட் ஆஃப் தி கிரீஸ்ல இருந்து போடும்போது கேரம் பால் ரிலீஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும், எப்ப கன்வென்ஷனல் லாக் பிரேக் போடுறாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கிளீனா அவரோட நல்ல பால தூக்கி 6 அடிச்சு சொருகுறாங்க. So the problem with Varun Chakravarti is completely different with Kuldeep. Varun Chakravarti is not bowling badly, he's been decoded. இப்ப என்னோட கணிதன் செக்மெண்ட்டுக்கு போட்டுமா? கணிதன் செக்மெண்ட்டுக்கு போ, நல்லா இருந்தது, கண்டினியூ. ஸோ இப்போ SRH ஓட ஸ்ட்ரென்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு சொன்ன ஒரு பாயிண்ட் சொன்ன அசந்துருவீங்க. இப்ப நான் இப்ப எப்படி சொல்றதுல CSK இது வரைக்கும் பேசினதே அசந்து தான் போயிருக்கேன். கண்டினியூ பண்ணு. 8 மேட்ச் ஆடி இருக்காங்க போது 160 பாலுக்கு மேல 2 பேட்ஸ்மேன் தான் ஆடி இருக்காங்க. கேன் யூ பிலீவ் திஸ் ஸ்டாட்? ஒன் இஸ் ஐடன் மாக்ரம், அதர் ஒன் இஸ் அபிஷேக் சர்மா. இந்த 160 பால்ஸ் நான் சொல்றது தட் இஸ் 20 பால்ஸ் பர் இன்னிங்ஸ் பர் பேட்ஸ்மேன். அப்படிங்கும் போது no one has had a decent hit at all in the tournament. That shows how their bowling unit has pulled up. If a bowling unit in pathina, invariably they are reducing the opponents to 38 for 2 in power play. அவங்க எந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல யூஸ் பண்றாங்கன்னா எடுத்த உடனே உங்களுக்கு வந்துட்டு பவர் பிளேல வந்து புவனேஸ்வர் குமாரும் மார்க்கோ ஆன்சனும் போடுறாங்க. அதுக்கப்புறம் 3 ஓவர் ஆஃப் சியரிங் பேஸ் from Umran Malik. The only bowler was been operating with both mid on and mid off up. ஒரு தேர்ட் மேன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லிப் மாதிரி ஒரு தேர்ட் மேன், ஒரு ஸ்கொயர் தேர்ட் மேன், அதுக்கப்புறம் ஒரு ஃபைன் லெக், ஒரு டீப் ஸ்கொயர் லெக், ஒரு ஸ்வீப்பர் கவருக்கும் பாயிண்ட்டுக்கும் நடுப்புற ஒரு பவுலர், 152 கிலோமீட்டர்ல ஹார்டர் லென்ஸ். The greatest capacity or quality with Umran Malik என்னன்னா he doesn't overdo things bowling slow delivery. எவ்வளவு ஸ்லோ டெலிவரி பார்த்திருக்கீங்க? பார்க்க மாட்டீங்க. வெறும் இடி தான் 150க்கு. either it's going to be hard lens or fuller lens. So இவங்க என்ன பண்ணணும், CSK என்ன பண்ணணும் அப்படின்னா they have to take Marco Jansen on in the power play and Bhuvneshwar Kumar on in the power play using the crease. இறங்கி வந்து ஆடணும். the first 6 overs அவங்க நார்மலா என்ன சொல்ல விக்கெட் கொடுக்காதம்ப. இவங்களோட they don't have any mystery spinner. They got Washi who can still give you 4 overs for 28 and it's not a wicket taking bowler. So you should be ready to lose 2 wickets up front. 6 ஓவர்ல எனக்கு 55 நான் டார்கெட் பண்ணியே ஆவேன். அப்படி நான் டார்கெட் பண்ணி if I'm going to put the middle overs bowlers in pressure, someone like Umran Malik to overdo things, யார்கர் அது இது போட்டு விக்கெட் எடுக்கணும், ரன் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணணும். அப்ப if he goes expensive then I'm going to swell to 180. நான் 180 அடிச்சேன்னா என்னோட bowling லைனப்புக்கு particularly if I bat first I've got a massive chance to win. CSK அதே தப்ப தான் திருப்பி பண்ணிட்டு இருக்காங்க. I want them to win the toss. I want them to bat first. I want to show aggression in power play. Get to 180. They are going to win this match. விடா கலையிட லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் சும்மா வேற ஒரு நோட்ல, அதாவது புடிச்ச அந்த இதுல இந்த படத்தை சொல்லுவாரு தில்லுமுல்லுல, அது என்னது அரக்கோணத்துல புடிச்சு அந்த மாதிரி சும்மா பின்னிட்ட. பட் இன்ட்ரெஸ்டிங்கா நீ சொன்ன ஒரு பாயிண்ட்ல இருந்து நெக்ஸ்ட் क्वेश्चन பிரவீன், நீங்க ஒரு காமன் ஃபேனா பாக்குறீங்க, ஒரு இயன் பிஷப்பா இருக்கட்டும், இல்ல ஒரு ஐ மீன் லாட் ஆஃப் பீப்பிள் பீன் டாக்கிங் அபவுட் உம்ரான் மலிக், பட் சடன்லி இந்தியா ஆன் த ஃபாஸ்ட் லேன். அதாவது வந்து ஒரு ஜெனரலா என்ன சொல்றாங்கன்னா இந்தியா ஆன் த வே ஆஃப் டெவலப்பிங் கண்ட்ரி அந்த மாதிரிலாம் சொல்ற மாதிரி இந்தியா ஆன் த ஃபாஸ்ட் லேன். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் லெஃப்ட் ரைட் சென்டர் 145 150 டும்னு இடிக்கிற மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வராங்க. ஆல்மோஸ்ட் நேத்து வந்து இந்த ஹர்ஷித் கேகேஆர்ல போட்டாரு, கிளாக்கிங் ஆல்மோஸ்ட் 140s. குல்தீப் சென் ஒரு பக்கம் அவேஷ் கான் வந்தாரு போன லாஸ்ட் 2 சீசன்ஸ்ல பிரேக் த்ரூவா. பிரசித் கிருஷ்ணா 140s to மிட் 140s போடுறாரு. இப்போ யூ காட் உம்ரான் மலிக், இன்னொரு பேர் கூட விட்ட மோசின் கான் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். பேர் சொல்ல வந்துகிட்டே இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? ஒரு இந்தியன் கிரிக்கெட் ஃபேனா ஒரு காமனரா என்ன நினைக்கிறீங்க? இது வந்து ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டியா தான் இருக்கும் டீம். இப்போ எஸ்பெஷலி நாட் ஓன்லி ஃபாஸ்ட் பாலர்ஸ் பட் எல்லாருமே ஆடுற விதத்துல பார்த்தா இப்போ T20 டீம் செலக்ட் பண்றதுக்கே கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தட்ஸ் எ குட் ப்ராப்ளம் டு ஹேவ். ஏன்னா நல்ல ஆடுறவங்க எல்லாம் இப்போ ஃபார்ம்ல இல்லை. பட் ஆனா புதுசா நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. நீங்க சொல்ற எல்லா பவுலர்ஸும் சரி, நிறைய பினிஷர்ஸ் வந்துருக்காங்க, நிறைய புதுசா யங்ஸ்டர் எல்லாருமே பாத்தீங்கன்னா 21 22 வயசு. உம்ரான் மாலிக்லாம் பார்க்கும்போது 22 வயசோ என்னவோ தான் இருக்கு.
ஸோ அவருக்குலாம் இங்கே பயங்கர ஃபியூச்சர் வெயிட் பண்ணிட்டு. ஸோ எல்லாமே நல்ல விஷயமா தான் இருக்கு. பேசிக்கலி இட்ஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி. இட்ஸ் அ குட் ப்ராப்ளம் டு ஹேவ் ஃபார் த டீம் செலக்டர்ஸ் ஃபார் த வேர்ல்ட் கப் செலெக்ஷன். அது இந்த வருஷம் இல்லைனா கூட அடுத்த வருஷம் கன்சிஸ்டண்டா 2-3 சீசன்ல நல்லா ஆடினாங்கன்னா டெஃபினட்டா அவங்க வந்து டீமுக்குள்ள வந்துருவாங்க. எஸ்பெஷலி 21-22 years old when the whole world is ahead of them. முன்னாடில என்ன ஆகும்னா ரஞ்சி ட்ராஃபி இஸ் தி ஒன்லி பிரீமியம் காம்படிஷன். அதுல யாராவது ஒரு வருஷம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பெர்ஃபார்ம் பண்ண உடனே செலக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா இன்னொரு வருஷம் பண்ணட்டும் பாப்போம் அப்படின்னுவாங்க. சோ அது என்னன்னா கன்சிஸ்டன்சி கொடுக்க முடியுதா, அவங்களால பிரஷர்ல பில்ட் பண்ண முடியுதா, வேற இடத்துல ஆடுறாங்களா அப்படின்னு பாக்குறதுக்காக நினைக்கிறேன். அதுதான் முன்னாடி ரீசன் இருந்தது. பட் ஆப்வியஸ்லி ரஞ்சி ட்ராஃபில முன்னாடி டெலிகாஸ்ட் ஆகாது. நம்ம பாருங்கள் விற்கப்படும் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க, கண்ணு முன்னாடி வேர்ல்ட் ஸ்டேஜ்ல பாக்குறாங்க, எல்லாருமே சொல்றாங்க. சோ அதனால பிரசன்னா கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றேன். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்வீட், ஃப்ரெண்டு போட்ட ட்வீட் தான். தயா அழகிரி ட்வீட் போட்டாரு, உம்ரான் மலிக் சவுத் ஆப்பிரிக்கால இங்கிலாந்துல தான் ஆடணும் டெஸ்ட் மேட்ச் அப்படின்னாரு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அங்கேயும் ஸ்டார்ட் பண்றேன். டெஃபினட்டா என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவரோட ஆக்ஷன் வந்து ஃபிளாலெஸ் ஆக்ஷன். ஸோ யூ ஷுட் பி கன்சிடர்ட் அஸ் அ டெஸ்ட் மெட்டீரியல். பும்ரா, ஷமி, உம்ரான் மாலிக் அவங்க 2 பேரும் நியூ பால போட்டு அதுக்கப்புறம் ஒன் ஸ்பெல் வந்து இவர் வந்தாருன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அண்ட் he looks strong enough and fit enough. uncomplicated action போது தயாழகிரி சார் சொன்னது கரெக்ட். he should be tested definitely. not one see என்ன பொறுத்த வரைக்கும் not only in the dead wickets like bouncy wickets like South Africa and England where it doesn't fast bowlers, he will still be good enough to play in Mumbai and all other tracks. என்ன பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா T20s வருது ஆஃப்டர் IPL. அதுல அவர் ஆடியே ஆனோம். ஆஸ்திரேலியால will create a huge impact. அவர் ஆடியே ஆன T20 வேர்ல்ட் கப் என்ன பொறுத்த வரைக்கும். சரி, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இன்ஃபேக்ட் உம்ரான் மலிக் வந்து ரீசெண்டா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல வந்து கர்நாடகா ஜம்மு மேட்ச்ல கருண் நாயர் ஆடினாராம். சும்மா பறக்க விட்டான் பால. ஆனா அந்த 4 ஓவர் பார்த்ததுக்கு அப்புறமா ரன் நிறைய வர ஆரம்பிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னா கருண். சோ தட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். எனிவே நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட், ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். மீம் இன்ஜினியர்ஸ். கடகடன் என்னென்னலாம் மீம் பாத்தீங்க, என்னென்னலாம் ஃபன் பண்ணீங்க, பிரவீன் எப்படி என்ஜாய் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். இது உங்க கோட்டால. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துல வந்து சிவகார்த்திகேயனும் சூரியும் பேசிக்கிற மாதிரி அது ஒருத்தர் வந்து CSK, ஒருத்தர் வந்து மும்பை இந்தியன்ஸ். ஒருத்தர் சொல்றாரு, நாம இருக்க நிலைமைக்கு RCB ட்ரோல்லாம் தேவைதானா அப்படின்னு வந்து CSK வந்து மும்பை கேட்கிற மாதிரி. அது ஒண்ணு நல்லா இருந்தது. இன்னொன்னு வந்து சார்பட்டா பரம்பரையில வந்து இந்த ராமன் கேரக்டர் வந்து ஹாஸ்பிட்டல் பெட்ல இருப்பாரு, அடி வாங்கிட்டு அப்படி பெட்ல காலர்லாம் போட்டுட்டு இருப்பாரு. கனிகா கேரக்டர் வந்து சொல்ற மாதிரி இந்த பட்டுனுக்கு வந்து ஜடேஜாமா முயல் குட்டி மாதிரி ஓடி ஆடி ஃபீல்டிங் பண்ணிட்டு இருந்தால கேப்டன்சி கொடுத்து எப்படி படுக்க வச்சுட்டாங்க பாருங்க. நம்ம ஆளுங்களை சொல்றதுக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்னு பார்த்தேன். இன்னொன்னு வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல ஒரு பாட்டு ஒண்ணு வரும், குயிலுக்கு கூ 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 அப்படின்னு சொல்லி 3 ஃப்ரெண்ட்ஸும் பாடுவாங்க. அது வந்து CSK, மும்பை இந்தியன்ஸ் அண்ட் KKR. KKR சேர்ந்துட்டாங்க. அந்த மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் KKR சேர்ந்து 3 பேர் அந்த குயிலுக்கு அப்படியே மாறத்தை பார்த்து பாடிட்டு இருக்க மாதிரி எல்லாமே முடிஞ்சு போச்சு பாடுற மாதிரி ஒரு மீம் பண்ணுவாங்க. யாரு? அதே ரமேஷ் கண்ணா, விஜய் அண்ட் அஜிதா, சாரி சூர்யா. அவங்க 3 பேர் பதிலா CSK, மும்பை இந்தியன்ஸ் அண்ட் KKR. நல்ல குட் டச் ஆஃப் ஹியூமர். நான் போன தடவை சொன்ன மாதிரி இந்த மாதிரி நல்ல ஹியூமர்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். எதுவும் டெராகேட்டரியா இல்லாம அப்படியே ஜாலியா ஒரு மாதிரி இருந்தா நல்லா தான் இருக்கும். பிரசன்னா, நீ ஏதாவது பாத்தியா? ஃப்ரெண்டு தயா அழகிரி போட்டாருன்னு. அது இல்ல அது CSK மேட்ச் மட்டும் தான் அவர் போடுவாரு. சாத்திட்டே SRH மேட்சுக்கும் போடுறாரு. ஐ காண்ட் பிலீவ் SRH லாஸ்ட்க்கு போட்டாரு பார்த்தேன். அது வந்து உங்களுக்கு இன்டென்சிட்டி அப்படின்னா CSK மேட்ச் தான். நான் ஒண்ணு என்ன பார்த்தேன்னா, ஒரு பக்கம் சிவகார்த்திகேயன், ஒரு பக்கம் சூரி, ஒரு CSK ஃபேன்ஸ். இல்ல CSK ஃபேன்ஸ் சொல்றாங்க, என்னமாப்பு இப்படி ஆயிடுச்சேன்னு. என்னாலும் பரவாயில்லையா, RCB மும்பையும் தோக்கடிச்சாச்சு, சீசன் எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு. இந்த மென்டாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா, இன்னொன்னு மும்பை 8-8 தோத்த உடனே அதுக்கு நிறைய ட்வீட் பண்ணது நம்ம ஆளுங்க தான். அவன் வருத்தப்பட்டு போட்ட ட்வீட்டை விட சந்தோஷப்பட்டு போட்டு சீசனே முடிஞ்சாலும் பரவாயில்ல, ஒண்ணு இந்த பக்கம் ஒரு பக்கம் இந்த சலா இருக்கக்கூடாது, ஒரு பக்கம் அந்த பல்தான் ஜெயிக்கூடாது. அது நடந்தா நான் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி எனக்கு பிரச்சனை இல்லை. யாரு இந்த பல்தான்? மும்பை பல்தான் சொல்லுவாங்களேப்பா. என்னப்பா பல்தான் இல்லையா? MI பால்டன்யா? அது பல்தான் இல்ல. ஹிந்திலையும் குஜராத்திலையும் சொல்லும் போது அது மருவி பல்தான் ஆகிடுவாங்க. நீங்க சொல்றது இங்கிலீஷ்காரன் இந்த நாட்டை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு.
மராட்டியில சொல்லலாம், குஜராத்தில சொல்றீங்க. இருங்க ஹிந்திலயும் குஜராத்லயுமா? ஹிந்தி ஒரு பாஷை, குஜராத் ஒரு ஊரு, என்ன கணக்கு? ரெண்டுமே எனக்கு தெரியாது, ஏதோ அடிச்சு விட வேண்டியதானே, காத்து வாக்குல 2 காதல். Right, with that we come to an end to the show. என்ன நடக்க போகுது மேட்ச்ல அப்படி நம்ம எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேட்சை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. CSK vs SRH, MRC டார்பி 2 ஆபீஸ் ஆப்போசிட்ல தான் இருக்கு. மேட்ச் மட்டும் புனேல நடக்குது, என்ன நடக்குது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட்.